Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel Safu's Kitchen Vlog. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பாய் வீட்டு சிக்கன் கிரேவி. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நிறையா போட்டால் தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். பச்சை மிளகு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காய பேஸ்ட்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பட்டைப்பொடி போட்டுக்கலாம். பட்டைப்பொடி இங்கே நாங்கள் 2 ஃபேமிலிக்கு செய்கிறோம், அதனால் அந்தளவு நான் போட்டிருக்கோம். நீங்கள் எந்த அளவு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு போட்டால் போதும். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நாங்கள் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். அது மல்லிப்பொடியில் தான் கன்சிஸ்டன்சியே இருக்குது. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம சக்தி சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் புதினா தழை கொஞ்சம், மல்லித்தழை கொஞ்சம் மணத்துக்கு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அந்த சிக்கனில் கொஞ்சம் அந்த மசாலாலாம் பிடிக்கணும், அதுக்காக தான் கிளறோம். நல்லா கிளறி மசாலெலாம் கொஞ்சம் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மசாலா கொஞ்சம் போட்டது பத்தல, ஸோ நான் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பொடி போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போது நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாய் வீட்டு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் என் வீடியோக்கு லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.